தொட்டனை தூறும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். Today we are going to discuss about some important current affairs. Here there are two types of the current affairs. First one, fact, and another one is analysis. The fact news are very helpful and useful who are going to appear the UPSC prelims and SSC, RRB, banking and TNPSC type of competitive examination. And the analysis news are very supportive for the UPSC mains type of question. Yes. Let me discuss one by one. First, we are discuss about the fact news today. Yes, the first news is Indira Gandhi Peace Prize captured by or received by Sir David Attenborough. Next news. The Indo-Tibet border police has sent female doctors to forward operating location in Ladakh for the first ever time. இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரையுமே அனுப்புனது இல்லை. இந்தோ திபெத் பாரத் போலீஸ்ல ஒரு முதல் முறையா ஒரு ஃபீமேல் டாக்டர் அனுப்ப ஓகே பண்றோம். ஸோ தட் தி இந்தோ திபெத் பாரத் police female doctor have given all kind of charge from sending troops from Leh to taking care of them at the forward locations. சரிங்க, இது ஒரு நியூஸா நம்ம பாக்குறோம். இந்த நியூஸ்ல எக்ஸாமுக்கு எப்படி சார் கேள்விகள் எதிர்பார்க்கிறது? வெரி சிம்பிள். we have to get some fact news from the இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், அதாவது இந்திய திபெத் எல்லை காவல் படைன்னு நம்ம சொல்லலாம். இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்திய சீன எல்லை பகுதியில பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தட் மீன் ஐடிபிபி, தட் மீன் இந்தோ திபெத் பார்டர் போர்ஸ். சோ இது இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வரையறைக்கு உட்பட்ட மத்திய காவல் படைகளில் ஒன்று. இது வந்து ஒரு செப்பரேட் பாடிஸ் அல்ல. ஆனா நிறைய சோல்ஜர் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் திபெத்தின் தான் இருப்பாங்க. சோ இது வந்து அதர் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் மீகர்தான் இருப்பாங்க. ஸோ ஈவன் தோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு மத்திய காவல் படை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இவங்களோட முக்கிய பணி அப்படின்னா கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பரப்பளவை வந்து இந்தியா சீனைக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு வாஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதனுடைய லேண்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய கரோகரம் கணவாய் அப்படிங்கிற ஆரம்பிச்சு அருணாச்சல் பிரதேச இருக்கக்கூடிய சிசிப்லா என்ற இடம் வரைக்குமே கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஒரு நிலப்பரப்புக்கு இந்தோ திபெத் எல்லை காவல் படை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தோ திபெத் பார்டர் போலீஸ். எஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா இந்த அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1962 ஆண்டு அக்டோபர் 24 அமைக்கப்பட்டது. எந்த சட்டம் முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா CRPF ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். CRPF Act permit formation of the Indo-Tibet Border Police Force. I'm sorry, in the year of 1962. Can you cut my point? ஸோ உங்களுக்கு தெரியும் சிஆர்பிஎஃப்னா தெரியும் நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல இருக்கு தெரியுமா? அது கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கே கொஞ்சம் தேடிதான் கிடைச்சது. மத்திய சேம காவல் படை சட்டம் அப்படிங்கிறதா, மத்திய சேம காவல் படை சட்டம். எஸ், now you can understood about the fact with respect to that Indo-Tibet border police. தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yes, we will discuss with respect to the next news. What is the next news? PUBG கார்பரேஷன். எல்லாருக்குமே PUBG கேம் தெரியும். அதை இந்திய கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. முதல்ல 59 அப்ளிகேஷன் பேன் பண்ணோம், அப்புறம் 117 பேன் பண்ணிருக்கோம். ஸோ அதுல PUBGயும் ஒண்ணுதான். ஸோ with respect to that PUBG corporation, who is the authorized person or concern to maintain the PUBG type of the game activity? Yes, let me discuss about it from the news. The PUBG Corporation has decided to end the PUBG mobile franchise with the Transcend Games in India in view of the latest developments. The PUBG Corporation has decided to take on all publishing responsibilities within the country moving forward. This is the news. Yes, from the news we get some primary fact. What is the primary fact? What is the developed and managed country? First of all, yes, first of all, South Korea has been developed and managed the PUBG Corporation, and subsequently a subsidiary of Bluehole, which is located in South Korea. And thereafter, the initial success of the game, Tencent Games approached PUBG Corporation to distribute to the game in China. Yes, can you cut my point? சரிங்க சார், இதுல இருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எழுதுனீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எந்த கேம் வந்து தற்சமயம் வந்து மத்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது? Which of the following mobile application has been banned by the சென்ட்ரல் கவர்மெண்ட்? எஸ், பப்ஜின்னு சூஸ் பண்ணலாம்.
ஒரு SSC Tier 2 எதிர்பார்த்தீங்க அப்படின்னா in which of the following countries that been developed and managed the burned PUBG games அப்படின்னு கேட்டா நம்ம சவுத் கொரியா சூஸ் பண்ணலாம். So who is the authorized concern? that means PUBG corporation is the authorized concern. So அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லைங்க, இப்போ பேன் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். பிரைமரி ஃபேக்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் ஃபார்ம் ஆகும்போது பதில் சொல்ல ஈஸியா இருக்கும். எஸ், கேன் யூ காட் மை பாயிண்ட்? எஸ். ஷால் வி மூவ் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். உண்மையிலே நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவரோட போட்டோ படம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய பிக்சர் எடுத்து போடுறோம். ஸோ நம்ம தமிழுக்கு சார்ந்த ஒரு முதலமைச்சர் போட்டோ படம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ், Tamil Chief Minister Honorable Edappadi Palaniswamy on 7th 2020 released the state new electronic hardware and manufacturing policy 2020. That the policy is aimed at the increasing the state electronics industry output to $100 billion by 2025. I'm sorry. Next news. International Literary Day. இந்த வார்த்தைகளை பார்த்தோம்னே எனக்கு ஞாபகம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல திருக்குறள் ஞாபகம் வரும். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். எஸ், ஆமாங்க. என்னதான் நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் யாரு கல்வி கேட்கலையோ அவங்கதான் கடைநிலைக்கு போயிடுவாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சதுதான் இல்லையா? சரிங்க. இன்டர்நேஷனல் லிட்டரரி டே வாஸ் அப்சர்வ்ட் அக்ராஸ் தி குளோப் ஆன் 8 செப்டம்பர். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கரண்ட் சொல்லிட்டே இருக்கேன். ஒவ்வொரு டைம் நீங்க வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் ஆகிற அப்சர்வ் ஆகும்போது you have to get some crystal clear point with respect to that its demand or remains or aims. Now you have to discuss about the aims of that International Literary Day. Yes, it's the most importance of the literary for individual, communities and societies. This is the main concept of the International Literary Day. I think you got some clear crystal point with respect to the International Literary Day. Yes. Next news. Reserve Bank of India and its data, India foreign exchange reserves touched a record of high near about $541 billion in the last week ended. Yes. What is the meaning and definition of that? That is very simple. The foreign exchange reserves are assets demonstrated in the foreign currency that are held on reserve by the central bank. These may include foreign currencies, bonds, treasury bills, and other government securities. Yes. Let me discuss other news also. The Defense Research and Development Organization successfully flight tested at Hypersonic Technology Demonstrator Vehicle HSTDV. Yes, at Orissa பண்ணிருப்பாங்க. Next news in Tamil. ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடிய ஹைபர்சானிக் தொழில்நுட்பத்தில் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான முன்னோட்டமாக இந்திய விஞ்ஞானிகள் மேற்கொண்ட முதல் ராக்கெட் என்ஜின் பரிசோதனை ஒடிசாவில் வெற்றிகரமாக அமைந்தது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. அடுத்த செய்தி. கிழக்கு லடாக் எல்லையை பிரச்சனை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இடையே ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாவச்சுக்க வேண்டியது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ யாவச்சுக்கங்க. சோ மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேர் யாவச்சுக்கங்க. ஹானரபிள் ஜெய்சங்கர் அண்ட் ஆல்சோ வாங் யி. அடுத்த செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை ஒட்டி சிறந்த கல்வி தொண்டாற்றும் நல்லாசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி தமிழக அரசு கௌரவித்து வருகிறது. அந்த விருது வெள்ளி பதக்கமும் மற்றும் பரிசுத்தைக்கான காசுலையும் இடம்பெற்றிருக்கும். சரிங்க. அடுத்த செய்தி. டேவிட் அட்டன்பரோவிற்கு இந்திரா காந்தி அமைதி விருது கிடைத்துள்ளது. அடுத்த செய்தி. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் தலா ரூ.2000 என ரூ.6000 வழங்கும் பிரதமரின் உதவித்தொகை திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்ட வந்த நிலையில் அதன் மீது சர்ச்சையும் புகார் எழுந்துள்ளது. சரிங்களா? நமக்கு அந்த புகார் தேவையில்லை, ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் தான். எஸ். Let me discuss for UPSC main type of questions for analytical point of view. First, I am going to I have taken some fact news with respect to the Indira Gandhi Peace Prize. So this is the main concept today we are going to discuss about under the category of the conservations. This type of the questions may be asked in prelims and also mains. For illustratively, with respect to the Indira Gandhi Peace Prize, in the previous question in the year of 2015 already asked in UPSC. Yes, the question I am quoting here, Indira Gandhi Prize for Peace. Now you are going to see in your screen. Yes, Indira Gandhi Prize for Peace, Disarmament and Development for 2014 was given to which one of the following? Yes,
So I think you go and you can understand about for what purpose I am taking that fact and analytical news is for all the aspirants. Yes, this is the main reason. Yes, let me discuss what is the present factor. We are going to discuss about and just discuss about the Indira Gandhi Peace Prize and what is the present factor. Sir David Attenborough has been conferred with Indira Gandhi Peace Prize for the year 2019 at a virtual ceremony. Yes, நம்ம எல்லாருக்குமே முதல்ல தாய்மொழி தமிழ் தான் இல்லையா? அதனால தாய்மொழியில ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன். வெரி சிம்பிள். இந்திரா காந்தி அமைதி பரிசு அல்லது இந்திரா காந்தி பரிசு அல்லது அமைதி ஆயுத துறப்பு மற்றும் வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி பரிசு அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்திரா காந்தி அறக்கட்டளை அமைப்புல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்தியாவில் ஆண்டுதோறும் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஆண்டுதோறும் தனிநபர் அல்லது நிறுவனங்களுக்கு பன்னாட்டு அமைதி அல்லது வளர்ச்சி மற்றும் புதிய பொருளியல் அமைப்பு, அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் மக்கள் நலனுக்கு அதை பயன்படுத்துதல், தனிநபர் சுதந்திரத்தை விரிவுபடுத்துதல் போன்றவற்றிற்காக அவர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் மற்றும் மேம்படுத்தும் வகையில் இந்த அவார்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வருஷம் இந்த அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு, 2019க்கான வருடத்துக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஐரோப்பிய நாடான பிரிட்டனை சார்ந்த சர் டேவிட் அட்டன்பரோ அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. எதற்காக இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சோ வன விலங்குகள் மற்றும் இயற்கை குறித்த குறும்படங்கள் உருவாக்கி இயற்கை சார்ந்த ஒரு 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 முக்கியமான ஒரு நிலையை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வா அவர் தொடர்ந்து ரொம்ப ஆண்டுகளாவே ஏற்படுத்திட்டே இருக்கிறதுனால அவருக்கு இந்த அவார்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இவருக்கு ஒன்றும் புதுமுகம் அல்ல, எல்லாருமே இவரை நீங்க பார்த்திருக்கலாம். பிசிசியில வந்து பணிபுரியக்கூடிய ஒரு ஆங்கிலேய இயற்கையியலாளர்னு இவரை நம்ம வர்ணிக்கலாம். இவர் ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க, பிசிசில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், சோ இந்த ஃபேக்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சார் டேவிட் அட்டன்பரோ பத்தி கொஞ்சம் பேசிட்டோம். இவர் யாரு, எந்த நாட்டை சார்ந்தவர், சோ எதுக்காக இந்த அவார்டு கொடுக்கணும்னு பேசிட்டோம். பட் அண்ட் we have discussed about that Indira Gandhi Peace Prize. Yes, first discussion about Indira Gandhi Peace Prize. At the Indira Gandhi Prize for Peace, Disarmament and Development in an annual prestigious award named after former Prime Minister Indira Gandhi. Yes, it is conferred every year by Indira Gandhi Memorial Trust since in the year of 1986. Absolutely, yearla marandra vendam. And the consist of the citation and the monetary award of rupees 25 lakh. The award recognizes creative efforts by individuals or organizations working towards creating new international economic order, promoting international peace and development, and ensuring that scientific discoveries are used for the larger good and humanity and enlarging the scope of freedom. Yes, I think now you can get some crystal clear idea about that Indira Gandhi Peace Prize. உங்களுக்கு நான் தமிழையும் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி காட்டியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது சம்பந்தப்பட்ட ஃபைல் பெனவலண்ட் அப்படிங்கிற வெப்சைட்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்ல இன்னைக்கு டேட்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். தயவு செய்து கற்றலில் கேட்டலே நன்றின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த வீடியோல கேட்டுறீங்க, அதன் பிறகு நீங்க இந்த பிடிஎஃப் ஃபைலை எடுத்து தொடர்ந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணாதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேக்ட் எல்லாம் மறக்காது. ஸோ ஒரு ஃபேக்ட்ல இருந்து அனலிட்டிக்கல் வரும்போது we have to give more responsibility for reading practice and remembering practice. அப்படின்னாதான் ஒரு அனலிட்டிக்கல் பாயிண்ட்ல நல்லா வர முடியும். எஸ், I think now you can understand what I am trying to convey with you. Yes, let me discuss about that David Attenborough. David Attenborough பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் இல்லையா? எஸ், the David is an England broadcaster and a natural historian. எஸ், இயற்கைவியலாளர்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு இயற்கையின் மேல பேர் ஆர்வம் கொண்டவர். ஒரு இயற்கை, எல்லாமே இயற்கை தான் இல்ல. ஏன் வயசாகுன்னு தெரியல, ஏன் முடி நரைச்சு போகுதுன்னு தெரியல, ஏன் இளமை போகுதுன்னு தெரியல, ஏன் முதுமை வரும்னு தெரியல, இறப்பு, பிறப்பு, துன்பம், துக்கம், துயரம், வறுமை, வாட்டம், பணம், வசதின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம். அனைத்துமே நம்முடைய கற்பனைக்கும் நம்ம திறமைக்கும் அப்பாற்பட்டுதான் இருக்குன்னு சொல்ல முடியுது. ஸோ இயற்கையில எல்லாமே இயற்கை தான். நம்ம சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பட் டைம் பார்த்தாது will continue. Yes, with respect to that the recipient of the Indira Gandhi Peace Prize, David Attenborough. Yes, he is the first known for writing and presenting the BBC Natural History Unit, the 9 natural history documentary series forming the life of collection that together constitute a comprehensive survey
of animal and plant life on earth. I think now you can understand for what purpose he has received that type of award. That means Indira Gandhi Peace Prize. Yes, because the 9 natural history documentary series forming the live collection that together constitute a comprehensive survey of animal and plant life on earth. So he has worked to make aware about the need to preserve and to protect biodiversity of the planet to live, in a sustainable and harmonious way with all life. Yes. And இப்போ டேவிட் அட்டன்பர்க்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ப்ரீவியஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஒரு மாடல் கொஸ்டின் பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இயர் ஆஃப் 1986 தட் மீன் நோட்டபிள் ரெசிபியன்ஸ் நிறைய 1986 இது கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ சில ரெஸ்பான்சிபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிபியன்ஸ் பேசலாம். In the year of 1986, the first of the parliamentarians for global action received that award, and M.S. Swaminathan received the award in the year of 1999, and Kofi Annan also received in the award in the year of 2003, and Indian Space Research Organizations also received the award in the year of 2014, and the Union High Commission for Refugees in the year of 2015 received, and the Center for Science and Environment 2018, that department also received that award. And 2017, the Honorable former Prime Minister Manmohan Singh also received that award. Yes. Now the model questions. Already discussed. உங்களால பதில் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். Indira Gandhi Prize for Peace, Disarmament and Development for 2014 was given to which one of the following? 2014, who was the recipient? India Venveli Aivu Mayam. India Venveli Nirvanam. That means Indian Space Research and Organization. This is the asked question in the year of 2015 in the new prelims examination. Yes. I think in the discussion ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். Now the time for the students. இதுல உங்க கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். எஸ் சார், இங்க உங்க டவுட் கேட்கலாம். சுதாகர் யாருமே இல்லை, நீங்க தான் போடுங்க. சார் பரவாயில்ல. இந்த கொஞ்சம் தெளிவா இருந்ததா? பல மற்ற நாட்களும் தெளிவா இருந்ததா? இந்த இந்திரா காந்தி அவார்டு வந்து இந்தியன்ஸ் முடந்துரும். இல்ல சார், நிறைய ஃபாரின் வாங்கிருக்காரு. இப்போ கூட ஃபாரின் தான் வாங்கிருக்காரு. சார் டேவிட் அட்டன்பர்க் சார் கோஃபி அண்ணா ஃபாரின் சார். சோ அந்த நோக்கம் அவங்களுக்கு அதுதான். சோ அந்த பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? சோ எதை அவங்க என்கரேஜ் பண்றாங்களோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. The award recognizes by individual organization working towards. அத ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அந்த அவார்ட்ஸ் வாங்கிக்கலாம். வேர்ல்ட் ஃபுல்லா எல்லாமே செலக்ட் பண்ணிடுவாங்க. சுதாகர் சார் இது எந்த கமிட்டி சார்? இதுக்கு எதனா கமிட்டி மாதிரி இருக்குமா இல்ல? அது ஒரு அறக்கட்டளை. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. now I am going to highlight here. அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. It is conferred every year by Indira Gandhi Memorial Trust. ஓகேங்க சார். மெமோரியல் ட்ரஸ்ட் Indira Gandhi Foundation மெமோரியல் ட்ரஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். now கிளியரா இருக்கும்ல? இது கொஞ்சம் படிச்சு பார்த்தா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இத பிலிம்ஸ் எதிர்பார்க்கலாம், மெயின்ஸ்லயும் எதிர்பார்க்கலாம், ஜிஎஸ் 1லயும் எதிர்பார்க்கலாம். எஸ் சார். இதான் சார் ஜிஎஸ் 1ல நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் டாபிக் நினைக்கிறேன். தெரியல, இது என் நியூஸ் நம்ம எடுக்கிற பொறுத்து தான் இல்லையா? எஸ் சார். உங்களுக்கு இது பேர் தெரியுதான்னு தெரியல. அதிகமா நம்ம ஜிஎஸ் 2 ஜிஎஸ் 3 தான் போயிட்டு இருப்போம். தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். இப்போ இந்த பேர்ல உட்கார்ந்து முதல்ல ஒரு பேப்பர்ல எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன். என்ன நியூஸ் பேச போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் I come to the discussion for PDF. அப்போ அந்த நேரத்தை பொறுத்துதான் இல்ல? பெரும்பாலும் அதிகமா பார்த்தது கவர்மெண்ட் பாலிசி இன்டர்வென்ஷன் தான் நிறைய பார்த்திருப்பேன். அட் பிரசன்ட் அதுதான் நிறைய நியூஸஸ் இருக்குங்க. நிறைய கோவிட் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால எந்த ஒர்க்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகாம அப்படியே ரேங்கிங்ல தான் இருக்கு இல்லையா? சுதாகர் எஸ் சார். இருக்கு சார். பரவாயில்ல. அப்போ பெரும்பாலும் நம்ம இப்ப ரீசெண்டா இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் பாலிசி இன்டர்வென்ஷன் இப்ப கூட நம்ம மோடிஜி கிசானுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து ஏதோ முறைகேடு இருக்கதா நிறைய புகார் எழுந்திருக்கு. சோ அதை பொறுத்து நிறைய எடுக்கலாம். பட் அதுல ஃபைண்டிங் கிடைக்காது. நல்ல நியூஸ் நான் ட்ராக் பண்ணல. சரி, இப்பதான் இஷ்யூஸ் வந்திருக்கு இல்லையா?
இந்த ஒரு 1 மந்த் நம்ம ட்ராக் பண்ணாதான் என்ன ஆமாங்க சார். இப்போ இந்த ஒரு லாஸ்ட் மந்த் ஆமா. ஆமாங்க சார். அதுவும் சவுத் சைடுல நிறைய இஷ்யூ ஃபவுண்ட் ஆயிருக்கு அது கூட. நிறைய இருக்கு. அதாவது அக்ரிகல்ச்சரே பண்றதுல இப்ப நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்கீமே வாங்கிடுறான்ல. அதான் பிரச்சனை. ஆ எஸ் சார். கவர்மெண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்டா வந்து பயன்படுத்தினா உண்மையிலேயே நல்லதுதான். நம்ம அவங்கள குறை சொல்றோம். அவங்க என்ன கரெக்டா நாங்க இப்படிதான் இருப்போம். இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம நினைக்கிறோம். பட் யூ திங்க் நாட் only the ministry, not only the சார் இதுக்கு வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி கம்பல்சரி சார். சார் இதுக்கு வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது அவங்களுடைய அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் லிங்க் பண்ணியிருந்தாலும் இது நடக்காதுல்ல சார்? இல்ல கரெக்ட் தான். லேண்ட்லாம் வச்சுதான் வாங்குறாங்க. லேண்ட் இருக்கு. பட் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணணும்ல. பண்ண மாட்டாங்கல்ல. ஓகே சார். எனக்கு சார் இல்லை சார் இது 40% இருக்கு. எங்க அப்பாவுக்கு ஒரு ஏக்கர் இருக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல யாரும் இந்த விவசாயம் நாங்க பாக்குறது இல்ல. எங்க அப்பா சார் இல்லை சார் இதோட இஷ்யூ எதுக்காக பார்க்குறாங்கன்னா லேண்டே இல்லாதவங்க கூட அதை வாங்குற மாதிரி தகவல் வந்துச்சு இஷ்யூஸ்ல. எல்லா வகையிலயும் அது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பணம் வாங்கிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண ஒருத்தர் இருக்கான், நிலைமை இல்லாத ஒருத்தர் இருக்கான் இல்லையா? எஸ் சார். நான் தாங்க அந்த முனியசாமி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் ஃபைண்டிங் மேல வர முடியல. ஒரு கன்க்ளூஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணாதான் நம்மளுக்கு ஃபைண்டிங் வர முடியும் இல்லையா? ஆமாங்க சார். சுதாகர், உங்க ஸ்டடிஸ் தான் நல்லா போயிட்டு இருக்கா? யூஜி ஃபைனல் இயர் இல்லையா? எஸ் சார். அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் தான். அந்த ஒரு செமஸ்டர் இல்லையா? எஸ் சார். அதுக்கும் டேட் சொல்லிட்டாங்க. அதோட முடிஞ்சது உங்களுக்கு இல்ல? நெக்ஸ்ட் ஆமாங்க சார். நெக்ஸ்ட் வீக்கோட முடியுது சார். எக்ஸாம் ஆப்வியஸ்லி ஆல் தி பெஸ்ட். நல்லா முடிங்க. முடிச்சிட்டு சிவில் ஒரு வருஷம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க சார். உட்கார்ந்து படிச்சா பாஸ் ஆயிடலாம். அவ்வளவுதான். சிம்பிள். இப்போ ரீசெண்டா 2020ல இப்போ ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் எடுத்தாங்க இல்லையா? மேல ஜூன்ல அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அவங்களாம் ஆமாங்க சார். பாத்தீங்கன்னா சிட் அண்ட் ஸ்டடி வெல். அவ்வளவுதான். பெருசா கஷ்டப்படல. உட்கார்ந்து பொறுமையா படிச்சாங்க, நிறைய படிச்சாங்க. அவ்வளவுதான். எஸ் சார். நம்ம அட்வைஸ் வாங்கியே ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அட்வைஸ் வாங்கி ஜெயிக்கலாம் முடியாது. பாஸ் எல்லாம் முடியாதுல்ல. கரெக்ட் கரெக்ட் தான். நம்ம உட்கார்ந்து சார் சிசெட் புக் ரெஃபர் பண்ண கேட்டேன் சார். அந்த மெசேஜ் நான் பார்த்தேன். என்ன மெசேஜ் போட்டிருந்தீங்க சுதாகர்? சார் சிசெட் எந்த புக் ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சார். அரிகந்த் கொஞ்சம் பாருங்க. அது கொஞ்சம் மேக்ஸ் நல்லாவும் இருக்கும். அவங்க ரொம்ப பல காலத்து பப்ளிகேஷன் அவங்க எல்லாம் அரிகந்த் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆப்டா அவங்க இருப்பாங்க. ஓகேங்க சார். அரிகந்த் வந்து ரொம்ப பழைய காலத்து பப்ளிகேஷன். அது ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா அப்டேஷனும் நல்லாவே பண்றாங்க. ஓகேங்க சார். அரிகந்த் யூஸ் பண்ணலாம். அல்லது திஷாவும் கூட யூஸ் பண்ணலாம். திஷா வந்து அரிகந்த் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீஸ் பிரைஸ் கம்மியா இருக்கும். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அரிகந்த் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆமா அரிகந்த் எது பெஸ்டா இருக்கும் சார்? அரிகந்த் பெஸ்ட். ஆனா படிக்க டஃபா இருக்கும். கொஞ்சம் ஈஸியா படிச்சுட்டு அப்புறம் செகண்ட் வேணா அரிகந்த் வாங்கி படிங்க. திஷா பப்ளிகேஷன் ஒன்று வாங்குங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அரிகந்த் வாங்கிக்கோங்க. ஓகே சார். திருப்பி அந்த புக் பப்ளிஷ் 400 ரூபாய் நினைக்கிறேன் அந்த புக்கோட வேல்யூ. ஜிஎஸ் 1 அரிகந்த்ல போடுவான். அதை வாங்கி படிக்கவே முடியாது. ஓகேங்க சார். அவ்வளவு டஃப்பான வார்த்தை யூஸ் பண்ணிருப்பான் அதுல இல்லையா? நம்ம சிம்பிள் இங்கிலீஷையும் சிம்பிள் கான்வர்சேஷனையும் சிம்பிள் கிராமட்டிக்கல் சிம்பிள் வெர்ப்ஸ் அட்ஜெக்டிவ் வச்சு அட்வர்ப் வச்சு ஒரு கான்வர்சேஷன் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி படிச்சுட்டு போயிடுறோம் சார். பட் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறது சிம்பிள் இங்கிலீஷ் தானே சார்? அவங்க தான் எதிர்பார்க்கறாங்க. அப்போ நம்ம அதுக்கு செகண்ட் சொன்ன பப்ளிஷன் படிச்சலாம்ல சார்? அது கொஞ்சம் பெட்டர். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் படிக்க கஷ்டம். தமிழ்நாட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு கஷ்டம். நார்த் இந்தியன் ஈஸியா படிச்சிருவாங்க அதை. ஓகேங்க சார். சிபிஎஸ்சில பிரைமரி ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். மற்ற ஸ்டேட் போர்டு அதர் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுல டஃபாவே இருக்கும். பட் அதுக்கு இந்த மாதிரி பப்ளிகேஷன் வாங்கினா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபேக்டர் எல்லாரும் வரும் இல்லையா? ஆமாங்க சார். சார் திருப்பி அந்த பப்ளிஷிங் பேர் மட்டும் சொல்லுங்க சார். சார் திஷான் பப்ளிகேஷன் இருக்கும். திஷா பப்ளிகேஷன். ஓகேங்க சார். திஷா பப்ளிகேஷன். சரியா? ஓகேங்க சார். சரி சரி. ஏன்னா அது சார் சிசெட் ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ புரியல சுதாகர். பிலிம்ஸ் கிட்ட பண்ணா போதும் சார். சிசெட்டுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து இப்பே பண்ணலாமா இல்ல பிலிம்ஸ்க்கு ஒரு 3 மந்த் இருக்கும்போது பண்ணா கரெக்டா இருக்குமா சார்? சிசெட் இப்ப சைபர்செட் பார்க்க ஆரம்பிங்க. சிசெட் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சாப்பாடு குவாலிஃபிகேஷன் குழம்பு கிரேவி மாதிரி வச்சுக்கீங்க. அப்பப்ப நீங்க அதையும் எடுத்துட்டு தான் இருக்கணும். The CSAT is most important to skill to improving our thinking ability வந்து அது அதிகப்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒரு பொலிட்டி படிச்சுட்டே இருக்கீங்க. இது இப்படிலாம் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் கேப்பபிள் இருக்கு இல்லையா? அதை இனிஷியேட் பண்ண ஆட்டிட்யூட் தான். ஓகேங்க சார். நான் ரீசெண்டா ஒருத்தர் சொன்னேன், physics is the primary forum of the concept. So maths is the creative. இந்த physics engineering. நீங்க engineering ஸ்டூடண்ட் தானே இல்ல? இல்லைங்க சார், பிசிக்ஸ் ஸ்டூடண்ட் சார். ஓ ஐம் சாரி, நீங்க பிசிக்ஸ் ஸ்டூடண்ட் சார். ஐம் சாரி.
சோ மேத்ஸ் வந்து ஒரு எஸ் சார். அழகா அப்ரிஷியேட் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் உங்க சிஸ்டர் வந்து நீங்க அப்பப்போ படிக்கும்போது அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு அழகா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாம இது உங்களுக்கு ஆகும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எஸ் சார், புரியுது சார். திங்கிங் எபிலிட்டி நல்லா இருக்கும். அதனால சில பேர் என்ன மேத்ஸ் நான் கடைசி பார்ப்பாங்க. அப்படிலாம் இருக்கலாம். மேத்ஸ் அப்பவே எடுத்துக்கங்க. அது ஒண்ணுல ஒரு 27 டாபிக்ஸ் தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. கொஞ்சம் ட்விஸ்டபிளா இருக்கும். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணும்போது நிறைய ஓகேங்க சார். நிறைய விஷயங்கள் அனலிட்டிக்கல் பாயிண்ட் நிறைய கிடைக்குங்க. மேத்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா. ஆனா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு அனலிட்டிக்கல் இஸ் தி பிரைமரி ஃபோரம். நான் ஃபுல்லா சொல்றேன். மேத்ஸ் தான் மெயினா இருக்குமா சார்? இல்ல மேத்ஸ் மெயினா இருக்காது. சிசாட்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. மேத்ஸ் ரொம்ப அவசியம்ங்கிறது இல்ல. பட் மேத்ஸ் படிச்சா உங்க திங்கிங் எபிலிட்டி அதிகமா இருக்கும்னு நான் சொல்றேன். நான் புரியுதா சுதாகர்? எஸ் சார், எஸ் சார். அதனால மேத்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. எஸ் சார், புரியுது சார். ஓகேங்க சார். யூபிஎஸ்சில இது வேணும் இது வேண்டாம் இதை அவாய்ட் பண்ண முடியாதுங்க. எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஆமாங்க சார். எதனா ஒரு வழியில இன்டர்லிங்க் பண்றேன். எதனா ஒரு இடத்துல சார் படிக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம பத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நம்ம நிக்கவே முடியும். எஸ் சார். அந்த மாதிரி இல்லையா? எஸ் சார். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. சம்பந்தமா நினைக்கும் போது எதனா ஒரு இன்டர்லிங்க் ஆகி வந்துருது திருப்பியும். இன்னைக்கு கூட நம்ம ஒரு நியூஸ் கடைசியா ஒரு நியூஸ் பார்த்தோம். இங்கிலீஷ்ல ஒரு நியூஸ் பார்த்தோம். தமிழ்ல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல்லி ஃபிளைட் டெஸ்டட் ஹைபர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் வெஹிக்கிள். இத பத்தி எழுதுச்சுன்னா பிசிக்ஸ் நாலேஜ்லாம் எப்படி எழுதுது சொல்லுங்க? கொஞ்சம் கஷ்டம் தான் சார். நம்ம பிசிக்ஸே படிக்க மாட்டேன் ஐஏஎஸ் பாஸ் பண்ண எப்படி? இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இஸ்ரோ பத்தி ஆக்டிவ்ல நிறைய क्वेश्चन 2-3 क्वेश्चन ஃபார்ம் பண்ணிடுறாங்க இல்லையா? ஆமாங்க சார். நான் அதிகமா படிக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சமா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால யூபிஎஸ்சில பத்தி இது வேணும் வேண்டாம் எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் we have to know அட்லீஸ்ட் பிரைமரியா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆமா சார். இதுக்கு பேசிக் படிச்சாலே கொஞ்சம் டீப்பா படிக்கிற மாதிரி போயிடும் சார். ஹைப்பர்சோனிக்லாம் பிசிக்ஸ் நாலேஜ்லாம் புரியாது. படிச்சாலும் புரியாது. சயின்ஸ் கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருப்பாங்க. சிலபஸ்ல பிசிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. எதுக்காக பிசிக்ஸ் கொடுக்குறாங்க சிலபஸ்ல? இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வரும். அது பிசிக்ஸ் பிரைமரி தெரிஞ்சாதான் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்க சார். Yes, Sudhakar. Any other doubt, Sudhakar? வேற எதுவும் இல்லைங்க சார். சார் நம்ம கிட்ட அல்ட்ராசோனிக்கே நிறைய இருக்கும்போது சார் ஹைப்பர்சோனிக் நம்ம போனோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க இது நம்ம ஃபைனல் எடுத்தோனே ட்ரை பண்ணிருக்காங்கல்ல? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. ஆமாங்க சார். இது முடியல. ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி வந்து நிறைய யூசேஜ் இருக்குங்க அல்ட்ராசோனிக்கோட. ஓகேங்க சார். சோ சக்சஸிவ் கூட வந்தா நல்ல விஷயம் தான். எஸ் சுதாகர். சார் நம்ம தான் பீஸ்ஃபுல்லா பீஸ் நோக்கி ஹலோ ஆகணும். டவர் கிடையாது சரியா கிடைக்கல. நீங்க கேட்டீங்க சரியா சார். நம்ம தான் பீஸ்ஃபுல் கண்ட்ரியா இருக்கணும் சார். நம்ம வந்து அமைதி தான் சார் நோக்கி போறோம். அப்பயே சார் நம்ம வந்து மிலிட்டரியை பலப்படுத்தி இருக்கணும். ஏங்க அந்த சைனா பக்கத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? அந்த நியூஸை தொடர்ந்து ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கோம். லடாக்லே தீபக் சைனா. அப்ப கூட நம்ம வந்து வார் டிக்ளேர் பண்ண மாட்டோம்ல சார். இதுக்குமே ஒரு ரொம்ப ரேர் தான் சார் வார் டிக்ளேர் பண்றது இந்தியா. இல்ல வார் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான். முடியாத கட்டம் தான் டிக்ளேர். பெரும்பாலும் அந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ப்ரொடக்டிங் ஆக்டிவிட்டி தான் வாரே நம்ம டிக்ளேர் பண்ணி கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இப்போ கார்கில் அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள அத்துமீறி பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம அது ப்ரொடக்ஷன்ல நிக்கிறோம். பாதுகாப்பு ப்ரொடக்டிவ்ல நிக்கிறோம். சோ அதை பேலன்ஸ் பண்றது ஒரு வார் அனௌன்ஸ் பண்றோம். எஸ் சார். சார் இது நீங்க ஒரு சிவில் ஆஸ்பிரண்டா நீங்க மிலிட்டரி எக்ஸசைஸ் பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கண்ட்ரி. உங்க வீட்லயே ஒரு வாரம் நீங்க இல்லாட்டி உங்க வீடு வந்து எழுதி வாங்கிடுவாங்க. பரவாயில்லையா? நீங்க வேணா ஊரை விட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் உங்க ஊருக்கு வந்து பாருங்க. So boundaries exercised utilized by the army is the most necessary for the country, not only India sir, for all the countries. சார் பட் நான் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பார்க்கும்போது ஒரு 6-7 கண்ட்ரிஸ் வந்து மிலிட்டரியே இல்லாம இருக்காங்க சார். அவங்கலாம் கம்பேரிட்டிவ் பண்ணா எதுவுமே பண்ண முடியாது. அந்த நாட்டோட அமைப்பு சர்க்கம்ஸ்டான்ஷியல் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி அமைஞ்சிருக்கு இல்லையா? சொல்லலாம் சார். சோ இப்போ அந்தந்த இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து பல்வேறு மக்கள் வந்து இங்க மைக்ரேட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. இல்லையா? அப்ப நம்ம ஒரு சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு.
ஓகேங்க சார். ஜப்பான்ல இந்த மைக்ரேட் பிரச்சனை கிடையாது, ஆஸ்திரேலியா இந்த மைக்ரேட் பிரச்சனை அதிகமா கிடையாது. பட் நமக்கு நிறைய இருக்கு. யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் நிறைய இருக்கு. சவுதி அரேபியா அந்த மாதிரி நிறைய மைக்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அந்தந்த நாட்டோட அமைப்பு அது. அதுக்கு தக்க அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை சரி பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்டைன் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்க சார். அதுதான் சோசியல் இம்ப்ளிமெண்டேஷன், சோசியல் ஆக்டிவிட்டி, சோசியல் டிஸ்பியூட் நம்ம பேசுறோம். அவ்வளவுதான். அதுல வேண்டியது பேச வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாருமே நான் புத்தர் மாதிரி காந்தி மாதிரி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் யாருக்குமே இல்ல. இல்ல எலெக்ஷன் தேவையில்ல, மீடியா தேவையில்ல, இல்லையா? கரெக்ட் தானே? எஸ் சார். எல்லாமே நல்லாதான் இருக்குங்க. அப்போ அப்படி இல்ல இல்லையா? சோ there may be some dispute, and to solve the dispute we are maintaining the greatest and strengthened constitution by way of execution of administration. So this is the concept. அதனால தான் நம்ம இவ்வளவு வரையறையை வச்சிருக்கோம். ஒரு அழகான ஒரு கரண்ட் பேசும்போது சொன்னோம், யாருக்கும் சொல்ல நினைக்கிறேன், ரூல்ஸ் மேக் ரோல் அப்படிங்கிறது தான். எனக்கு காட் மை பாயிண்ட். எஸ் சார். நான் யார் அப்படிங்கறத எனக்கு விதிக்கப்பட்ட ரூல் தான் சொல்றது இல்ல, ரூல்ஸ் மேக் ரோல். தட் ரூல் மேக்ஸ் ரோல். அவ்வளவுதான். தெரியுதுனே? எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. The point is very simple. Rules make rule. அவ்வளவுதான். So each and every activity in social அப்படிதான் இருக்கும். அது பத்தி எக்ஸிகியூஷன் இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்க சார். எஸ் சுதர். Thank you. முடிஞ்சவரை நானும் வீடியோல கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடிஞ்சவரை கரெக்டா கொடுக்க ட்ரை பண்றேன். சரியா? 2 நாள் அவாய்ட் வேற. எஸ் சார். லாஸ்ட் வீக் வரல சார். ரெகுலரா கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். எஸ் சார். Thank you so much சுதாகர். Thank you so much. தேங்க் யூ சார். குட் நைட் சார். தெய்வத்தால் ஆகாத முயற்சிதான் மெய்வருத்தக்கூலி தரும். நிச்சயம் நம்பிக்கையோட தொடர்ந்து படிங்க. நிச்சயம் உங்களால வெல்ல முடியும். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குட் நைட் சுதாகர். குட் நைட் சார்.